என்னடா மூடத்தனமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இது போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்கல்ல, சும்மா கிடையாது. இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. இவங்க ஏன் இவ்வளோ டவுசர் ஆகிருக்கிறாங்க? காரணம் இருக்குமில்ல. ஏன்னா இந்த புலவர்கள் கூட்டம் இவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா, ஜாலில் அந்த என்ன சொல்கிறது, இவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்ல மாட்டாங்க ஒன்றும் இல்லைன்னு கொண்டாந்து கடலில் கடலில் கொண்டாந்து நிப்பாட்டுற வரைக்கும் இவங்க சொல்ல மாட்டாங்க. போலாம் ரைன்னு விசில் ஊதிட்டே இருப்பாங்க. கடல் க்ளோஸ் ஆகும்போது தான் தெரியும். கண்டக்டர் விசில் இவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபிரௌனுக்கு கொடுத்த மாதிரி, ஃபிரௌனுக்கு ஒருத்தன் எவனோ விசில் ஊதிருக்காங்களா, போமாப்பில் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் மூசா போகிறாரு, நம்மளும் போகலாம், என்னத்தை போய் நடு ரோட்டில் போகலாம், இன்னும் நடக்காது போ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எந்த நாயிடா டிக்கெட்டு கொடுத்தது, மொத்தமாக ஒரே டிக்கெட்டு, மொத்தமாக பேக்கேஜ் கிடைக்கும். அப்போ இவங்களும் எச்சரிக்கை காமிச்சு திருத்துற ஒரு கண்டிஷனில் இல்லை. எதை செஞ்சாலும் முட்டு கொடுக்குற கண்டிஷனில் வந்துட்டாங்க. கரெக்டு தாங்க ட்ரையாங்கிள் வைங்க, ஏன் வச்சிங்க காரணம் சொல்லுங்களேன் பார்ப்போம். டப்பா மாதிரி இருக்கிறதுக்கு ஆபத்து இல்லை, ஒன்றும் ஸ்கொயர் வை இல்லைனா ரவுண்டு வை. அது என்ன ட்ரையாங்கிள் இங்கேருந்து இழுத்து, அதுவும் அந்த அந்த இது இருக்கும் பாருங்க, இந்த ஹாஃப் ரவுண்டு, ஒரு பக்கம் ஸ்கொயரு ஒரு பக்கம் ஹாஃப் ரவுண்டு இருக்கும். இங்கேயும் பெண்டாமா, அந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துலையும் இப்படி பெண்டாமா, அப்படி பெண்டு பண்ணி கொண்டாந்து மகாம் இப்ராஹிம் இப்படி வச்சு இப்படி ப்ரொடெக்ஷன். அதே ஃபர்ஸ்டே ஒரு சர்க்கிள் பெருசாக வச்சுட்டு அதுக்குள்ளேயே நீ ஒருத்தனையும் உள்ள, அது எதுக்கு உள்ளுக்குள்ள ஒன்று. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகன், அதாவது ஒரு காலத்தில் மரண பயம் இல்லாதவர்கள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபுகள். நீ மதுவையும் மங்கையும் நேசிப்பதை போல் நாங்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு நீ மதுவையும் மங்கையும் நேசிக்கிறது போல் உயிரை நேசிக்கக்கூடிய வகனில் இன்னைக்கு இமாம்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கிப்லா எதில்? கோழைத்தனத்தில், பயந்து நடுங்கிறதுல. இன்னைக்கு கோயில் கூட மூடலைங்க. எந்த கோயில் மூடி இருக்கிறோம்? திருப்பதி கோயில் மூடி இருக்காங்களா கரோனாவுக்கு? பழனி கோயில் மூடி இருக்காங்களா? வெக்கமாக இருக்கு. ஒரு கேஸ் கிடையாது சவுதியில் ஒரு கேஸ் கிடையாது. மானங்கெட்டு போய் மூடி இருக்கான். பள்ளிவாசல் ஃபுல்லாகவே கோயத்தில் மூடி இருக்கான். பள்ளிவாசல் ஃபுல்லாகவே கோயத்தில் மூடிட்டான். மூடிட்டு என்ன, சும்மா தொழுகை உட்பட தொழுகை கிடையாது. பள்ளிவாசலில் பாங்க, வீட்லேயே தொழுதுக்கோங்க, வெளியே வந்தீங்கன்னா கொரோனா பிடிச்சிங்க. சரி கோயத்தில் விட்டுரு, ஹரமில் மானக்கேடா இல்லையா? அது ஒரே ஒரு பள்ளிவாசலில் வாட்ஸ்அப்பில் வந்து தொழுகை நடக்குது, ஒவ்வொருத்தன் 5 அடி தள்ளி நின்றுருக்கான். சஃப்பு அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றுமே அட்டாக் ஆகாது. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பனின்னு, உள்ள ஒரு இது, மேலே இன்னொரு ஜர்க்கின்னு, ஷூவு, சாக்ஸு, க்ளவுஸு இத்தனையும் மாட்டிட்டு 10 அடி தள்ளி நின்றுட்டுருக்கான். சஃபம் பள்ளிவாசலே ரொம்ப இருக்குது. மொத்தமாக 20 பேர் 30 பேர் நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் இந்த ஏதோ ஒரு விளையாட்டு கேமுக்கு நிற்பாங்களே அது மாதிரி நின்றுருக்கான். நானும் சும்மா தான் நின்றுருக்கான்னு பார்க்குறேன். இக்காம சொல்லி தொழுகை ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்தா உலகம் என்ன நடக்கும்? கேலி பண்ணி மானக்கேட இது வகனில் உச்சகட்டத்தை அவங்க வந்து தொட்டுட்டாங்க. சரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஹரம்மை தொட்டு நீ சாவன் என்னதான் பிரச்சனை? ஹரமில் வர்றவனே எதுக்கு வரான்? அவன் விஹராம் தான் கட்டிட்டு வரான். அவன் வர்றதே சாவறதுக்கு தான் வர்றான். அதை ஏன் தடுக்கிறான்? சாவ விடு. உனக்கு பயமாக இருந்தால் நீ எல்லாம் போய் சேஃப்டியாக இருந்து வெளியூர்காரனை மட்டும் அவுத்து விடு. நாங்கள் தவா பண்ணி சாவறோம், டிக்ளேர் பண்ணிகிட்டே வரோம். அங்கே போகிறோம், திரும்பி வரப்போகிறது இல்லை. கொரோனா எங்களுக்கு வரட்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! காபத்துள்ளாவுடைய கிலாஃபை தொட்டு கொரோனா வந்து நான் செத்தா எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஜம்சம் தண்ணி குடிச்சு அதில் நான் கொரோனா வந்து செத்தா அது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! இறைவா உன் இல்லத்தை தேடி வந்தேன், எனக்கு மரணம் கொடுத்துருச்சு, என் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அது. ரசூலா துவா கேட்குறாங்களா, மஸ்ஜித் நபவியில் மதீனாவில் வந்து அடக்கம் செய்யறதுக்கு உண்டான பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரசூலா துவா இருக்குது. அப்போ அது பாக்கியம். அதை ஏன் தடுக்கிறீங்க? அதில் ரொம்ப மானக்கேடாக இருக்குது. அல்லாஹ் தான் சொல்கிறான்ல, இது தௌஹீத், அது நம்ம தௌஹீது. இவன் முஸ்லீம் இல்லை. யார்? தர்கா போகிறவங்க முஸ்லீம் இல்லை, சுன்னத் ஜமாத்தும் முஸ்லீம் இல்லை, மௌலூத் ஓதுறவங்க முஸ்லீம் இல்லை, ஷியா முஸ்லீம் இல்லை, அந்த குரூப் இந்த குரூப் முஸ்லீம் இல்லை, எல்லாரும் முஸ்லீம் இல்லை, கிறிஸ்டின் அவனும் முஸ்லீம் இல்லை, இந்து அவனும் முஸ்லீம் இல்லை, நாத்திகன் அவனும் முஸ்லீம் இல்லை. அப்போ கணக்குப்படி என்ன? எல்லாரும் நரகவாசியே, இந்த ஏகத்துவவாதிகள் மட்டும்தான் சொர்க்கவாசியே. சொர்க்கம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணா போங்க. சொர்க்கம் எல்லாம் வீடு தேடி எல்லாம் உங்களுக்கு மரணத்தை கொடுத்துருக்கான். தாராளமாக வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் ஃபிட்டாகி உட்கார வேண்டியது தானே. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா உங்களுடைய ஃபிர்காவில்? அவ்வளோ போல்டாக இருக்கீங்களா? நாங்கள் தான் பர்ஃபெக்டான இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம்னு போல்டாக இருக்கீங்களா? சொர்க்க நாங்கள் முஸ்லீம்னு யாரையும் ஒத்துக்கிறீங்களா? யாரையும் ஒத்துக்கிறது இல்லை, அதையும் சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் ஏன் இப்படி இந்த அளவுக்கு திருப்பதியில் போய் ஒரு சொல்லுங்கள், கிட்ட போனால் கொரோனா வரும்னு மக்கள் போகாமல் இருப்பானா? போவான்.
அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைப்பான். அந்த இடத்துல என்னோட உயிர் போகிறது பாக்கியம்னு நினைப்பான். இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அசிங்கமாக இருக்குது. அதை போட்டு டெலிகாஸ்ட் வேறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன இருக்குன்னு எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு யாரும் மூடலி பிஸ்மில்லா பண்ண அது காட்டுவாங்க. இப்போ மூடி இருப்பாங்க பின்னாடி. இங்கே பார்த்தீங்களா போப்பாண்டவர் மூடவில்லையா, யார் இவர் மதுரை ஆதீனம் மூடவில்லையா, சங்கராச்சாரி மூடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுண்ணத்தை அங்கே போயிடும். இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறோம், அந்த சுண்ணத்தை பண்ணோம். அது ஒரு விஷயம். என்னென்னா அல்லா சொல்கிறான்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கல்ல, அப்போ சொர்க்கத்துக்கு ஆசைப்பட வேண்டியது தானே. அல்லா சொல்கிறான்ல, நபிய இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான் சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நீர் சொல்கிறாங்க. அல்லா சொல்கிறான்ல, இது பக்ரால வருது இல்லை 2வது அத்தியாயத்தில் 94 அல்லா சொல்கிறான். ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை முன்னமே அனுப்பியிருப்பதால் அதை அவர்கள் அறவே விரும்பணும். அவங்களுக்கு தெரியுமில்ல இவங்க 2030 அஜெண்டா என்ன வச்சிருக்கிறாங்க, இவங்க எத்தனை ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, எத்தனை ரூல்ஸ் அல்லாவுடைய ஹுதூதம் மீறினாங்க, இவங்களுக்கு தெரியுமில்ல. அல்லாஹ் சொல்கிறான், அதை அந்த அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை நன்கறிவான். அன்றியும் மற்ற மனிதர்களை விட, ஏன் இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். எல்லாத்த விட பேராசை யாருக்கு இருக்குன்னு இப்போ டிக்ளேர் பண்ணிட்டோமா இல்லையா? எதையும் முதல்ல சாத்தணும். புனிதத்தலம், மிகப்பெரிய புனிதத்தலம் இல்லை, மற்ற பள்ளியாசல் சாத்துறது ஒரு பிரச்சனை இல்லை, மிகப்பெரிய புனிதத்தலம் சாத்தப்பட்டுருச்சு. அப்போ எல்லாத்த விட நாம டிக்ளேர் பண்ணோம், இணை வைப்பவரோட ஆசை எங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவான். அப்படி ஆசைப்படுறாங்க, 1000 வருஷம் இந்த பூமியில் வாழணுன்ட்டு. 2வது அத்தியாயத்தில் 94 to 96 வரைக்குமான இது அதே தான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி இந்த அரபுகள் ஒரு அல்லாவுடைய அசாபுக்கு கீழே வர வேண்டியது இருக்குது. இஸ்ரார் அஹமது அடிக்கடி சொல்லிட்டுருப்பார், இந்த அரபுகள் முதல் குற்றவாளி, அல்லாவுடைய தீன் இந்த பூமியில் இல்லை. யார் முதல் குற்றவாளி? அரபுகள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கொடுத்த சிஸ்டத்தை உடைச்சாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு அரபியில் பேசுகிறான், யாரும் நடுவில் இருந்து வழிகெடுக்கலாம் முடியாது. நேரடியாக அல்லாவோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அப்போ பிறவிலே இவங்களுக்கு இது இருக்குது. அப்போ அந்த காரணத்தினால இவர்கள் இந்த தீனை காமிட்டு இருக்கணும், காட்டாமல் இவங்க இருந்ததுனால முதல் குற்றவாளிகள் இவர்கள் அழிக்கப்படுவார்கள். இது முன்னறிவிப்புகள் இருக்குது. இந்த கொரோனா வைரஸும் அதில் ஒரு விஷயம்தான். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறான்ல, இந்த உயிருக்கு உங்களுக்கு இதாக இருந்தால் நீங்கள் ஆசைப்படுங்க, நீங்கள் பயப்படுறீங்க, 1000 வருஷம் இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இவங்க சில செயல்கள் செஞ்சுருக்காங்கல்ல, அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்கல பாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஹாதிமே ஹரமைன், நாங்கள் ஹரமுடைய காவலாளிகள். அங்கங்கே போட்டிருக்கோம். சவுதியில் போனீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் மன்னர் இருக்கும், மன்னருக்கு கீழே மன்னர் ஃபோட்டோ இருக்கும், 3 பேர் ஃபோட்டோ இருக்கும், கீழே என்ன இருக்கும்? ஹாதிமே ஹரமைன், ஹரமுடைய ஊழியர்கள். வேலைக்காரங்களாம், பணிவான், இவ்வளோ பணிவாக இருக்காங்களாம் இவங்க. எல்லா படத்துலையும் ஹாதிமே ஹரமைன், வேலைக்காரங்கப்பா, நாம் என்னப்பா வேலைக்கார பயலுவப்பா, வேலைக்கார பயலுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கார ஏழைங்க இவங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும், சங்கை மிகு காபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்வதும், அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமமாகுமா? இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். இந்த தண்ணி ஊற்றுறது, இந்த காபத்துள்ளால் கொண்டாந்து கேனா நீங்கள் வண்டியில் கொண்டாந்து ரோலரில் இறக்குறது, இந்த ஜிகினா வேலையெல்லாம் எனக்கு ஒரு வேலையே கிடையாது. ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜு செய்பவர்கள் தண்ணி கொடுக்குறதெல்லாம், இந்த காபாவை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு ஹாதிமே ஹர்மைன்லாம் எனக்கு ஒரு ஃபிட்னஸே கிடையாது. என்னுடைய தீனுக்கு நீங்கள் வேலை செய்யலை, கடுமையாக உழைச்சிங்களா, எங்கேயாவது பண்ணீங்களா, ஒரு மிகச்சிறந்த இராணுவ பலத்தை உருவாக்குனீங்களா, தீனை உருவாக்குனா எதிரிகள் வருவாங்க, இது வரைக்கும் ஏதாவது நற்செயல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. அப்போ இந்த உங்கள் செயல் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தா நீங்கள் மரணத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்ககிட்ட ஹரமுடைய நிர்வாகம் பண்ண அந்த அமல் இருக்குடா, அது காப்பாற்றுண்டா அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் விடுங்க. அப்போ மரணத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இல்லை, செஞ்சதெல்லாம் பாவம்னு உங்களுக்கே தெரியுது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவிடத்தில் இவை இரண்டும் சமம் கிடையாது, மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 9வது அத்தியாயத்தில் 19 வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 9:37 அல்லாஹ் சொல்கிறான். இந்த அதே சீக்வன்ஸ் தான் அது, அவர்களையே எல்லாம் பேசிட்டு அப்படியே வர்றான். அடுத்து சொல்கிறான், அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள்.
நான் புனிதப்படுத்துறத புனிதம் இல்லைன்னு ஆக்கி விட்டீங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹரம புனிதம்னு சொன்னேன்னா புனிதம் இல்லைன்னு சொன்னேன். ஹரமுக்கு உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வெயிட் இருந்தால் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்கிறோம். அல்லாஹ் ஹரமை மட்டுமா புனிதமாங்க? அதுதான் பாருங்க, ரசூல் ஹஜ்ஜத்துல் விதால செக் வச்சுட்டு போனாங்க, எது எது ஹரமுக்கு ஈக்குவல். இந்த